நடந்திருக்கு. அதுல 1 மணி நேரம் நின்று மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்க. கட்டவும் நாடகத்துக்கு 13 பேர் வருவாங்க. வள்ளியம்மன் நாடகத்துக்கு 10 பேர் தான் வருவான். அந்த நாடகம் வேற, இந்த நாடகம் வேற. அந்த நாடகத்துல 11 வெள்ளை மாலை பாப்பீங்க. இந்த நாடகத்துல காலையில எந்திரிச்சோன்னு ராஜபாட்டு உள்ள நுழைஞ்சிருச்சு பாரு, மாடு உள்ள நுழைஞ்சிருச்சு பாரு. அந்தம்மா வள்ளியம்மா உள்ள மாடு நுழையலங்க. ஆமா, அதே மாதிரி ஹரிச்சந்திர மயானகண்ட வேற, சத்தியவான் சாவித்திரி வேற, பவளக்கொடி வேற. இந்த நாடகம் எல்லாம் வேற வேற நாடகம். ஆனா எல்லா நாடகத்தையும் ஒன்று சேர்ந்து கலந்து பேசுவதுதான் இன்றைய நடக்கவிருக்கும் வள்ளி திருமண நாடகம். நாளை நாடகம் பார்க்க எப்படி வரணும்? எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே எப்படி எனது அன்பு தாய்மார்கள் எல்லாம் உறவினர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க. ஏண்டா வாரத்துல 7 நாள் சாம்பாரை சாப்பிட முடியாது. ஊடமான ஒரு சில வார்த்தைகள் என்னை அறியாம பேசினாலும் உங்களது குழந்தைகள் தவறு செய்தால் எவ்வாறு தூக்கி போட்டு மிதிப்பீர்களோ அது மாதிரி மிதிச்சிடாம, குறை இருந்தால் நல்ல கருத்துக்களை ஏற்று, குறை இருந்தால் சொல்லுமாறு, நிறைய இருந்தால் கைதட்டி ஆரவாரமாக செய்யுமாறு கேட்டுக்கொண்டு நாடகம் பார்க்க எப்படி வரணும்? எப்படி வீட்டை விட்டு புறப்பட்டு வரையிலேயே சிரிச்ச முகத்தோட அப்படி விபதி எடுத்து பூசி குங்குமம் போட்ட வச்சு காரைக்குடி இருந்து ஒரு ராஜபாட்டு வந்திருக்கான் பாரு. ஆமா, ஆர்வத்தோட ஏன்னா வள்ளியம்மன் நாடகமா சோறு இவ்வளவு தின்னுட்டான். யாரு முருகன் அப்படிலாம் பேண்டா ஓடி காண முடியாது. யாரு முருகன், சரி யாரு வள்ளி, யாரு நாரதர், யாரு ஹார்மோனியம், யாரு மிருதங்கம், யாரு ஆல்ரவுண்டு, யாரு கஞ்சா. என்ன ஒரு மாதிரியா ஒரு சாச்சு உட்காந்துருக்கையில, எப்போ ஒரு சாச்சு உட்காந்துருக்கையில இப்படி ஆர்வத்தோட கேட்டு வந்தா நாடகம் பார்க்க வர்றாங்க. சரி மாமா. ஆனா சில பேர் வீட்டு விட்டு புறப்பட்டு வரல. லட்சுமணா எப்படி மாமா? ஒரு கையில பாய், ஒரு கையில தலைகாணி, தண்ணி பாட்டில தண்ணி வேற, சிச்சுக்க வீட்டுல உள்ள நாக்குட்டியை வேற விட்டு வர்றது. எதுக்கு? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இளவட்டங்களுக்கு எல்லாம் டான்ஸுக்கு ஆரம்பிக்கல. உனக்கு எச்சரிக்கிறேன், விடிய வரைக்கும் நாடகத்துல கொஞ்சம் பொறுமையாரு. கண்டாண்டி மேட நாடகத்தை கெடுத்த நாய விட்டே கடிக்க விடுங்க. உடம்புக்கு முடியலையே வளையறைய நாயை கூப்பிட்டுட்டு அவனை கூலிச்சாமியை கடிக்க விட்டா நாய் ஓடிடும்டா. அவனை நோய் இருக்க விட்டா
நாய் செத்து போயிருமா? இந்த பிள்ளை வந்த உடனே எலவட்டங்களுக்கு கை இப்படி நிக்கி. அது சரி. இந்த பிள்ளை வந்துட்டு போன கை ரெண்டு கொஞ்சம் ஆமா இந்த ஒன்ன புடிச்ச அவளை சித்தாள் வேலைக்கு போயிட்டான். இன்னொன்னு இப்ப ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா நிமிந்தாளுக்கு. ஆமா இதுக்கு இன்னும் சில பேர் அது சரி. சில ஊர்ல பப்புன்கார வேலைக்கு வந்தவங்க முன்னாடி உட்காந்து சிரிச்ச முகத்தோட பாக்குறது இல்ல. அவங்க வீட்டுல 50 ரூபாய் களவாட்டு போனவன பார்த்த மாதிரி பார்த்த மாதிரி மூலிய முறைச்சுக்கிட்டு ஏன்னா மூஞ்சி நான்கு விழிச்ச அடிவட்டு நாய் மூஞ்சி மாதிரி இருக்கு. இந்த 5 days பேச பாரு எப்படி அழகா இருக்குது. அங்க மாதிரி சேராசு முகத்தை பீங்கான திண்ட நாய் மாதிரி இப்படி மறைச்சு பாக்குறதுக்கு சில பேர் வருவாங்க. மாப்பிள்ள இதெல்லாம் ஆம்பளை ஆளுங்க செய்வாங்க. என்ன பார்த்தா அன்பு தாய்மார்கள்லாம் பாரு சிரிச்ச முகத்தோட இருக்குங்க. இந்த 2 மணிக்கு மேல ஒவ்வொரு வாயிலையும் 5 ஒம்பளையா சேர்ந்து அல்லறி ஓடி இருக்கு. அவ்வளவு ஊர்காட்டு பொருண்டிய பூரா இங்கேதான் அடிக்கிறது. பொருண்டினா என்னங்க? என்ன பொருண்டி தெரியாது? தெரியாதுங்க. அது 100 நாள் வேலைக்கு போனா தான் தெரியும். அப்படி சொல்லுங்க. இந்த 100 நாள் வேலை பார்க்க போற பொம்பளை எல்லாம் எப்படி போகணும்? எப்படி பழைய எம்ஜிஆர் சிலையை தானே உடுத்திட்டு போகணும். ஆமா இப்ப அப்படி கிடையாது. வேற எப்படி மக்கள் கடலாடி தாலி ஆபீஸ் வேலைக்கு போறது மாதிரி பூனை சேலை 15 ரூபாய்க்கு மல்லிகைப்பூ சிந்தால் பவுடர் எதுக்கு? வேலை பார்க்க போற முட்டைக்கு சிந்தால் பவுடர் எதுக்குங்க? தூக்கி சட்டில கஞ்சி மம்பட்டி கூட எடுத்து போய் வேலை எப்படி வேலை எப்படி வேலை கடலாடி போயிடுவாங்கல்ல. சரிங்க உள்ளுக்கு வலிக்காம சேவிங் பண்ணி 3 ரூபாய் மம்பட்டி தூக்கி எரிஞ்சிட்டு ஏண்டி இந்த விஷயம் தெரியுமா? மணிமேகலையா? ஆமாடி ஆமா இந்த ஆர்வம் மயந்தவளை தள்ளிட்டு போயிட்டாங்க. எங்கயா இந்த முகரை 100 நாள் வேலையில பேச சொல்லிச்சு. போனமா மரத்துக்கு தண்ணியை ஊத்தனமா வந்த மாட்டு இருக்கணும். நம்ம ஊர்லயே வெட்டினா ஆழமா வெட்டணும். அப்பதான் ஆடு மாடு குடிக்க தண்ணி விழுகும். இதை எதுக்கு சொல்ல வரே? நாடகம் ஆரம்பிச்சாச்சுன்னா உங்களுடைய கண்ணோட்டம்லாம் எங்க இருக்கணும்? எங்க மேல இருக்கணும். ஏண்டா பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயணத்தரும் சொல்லியிருக்காங்க. நடிகர்களுக்கு முகம் பார்க்கும் கண்ணாடியே ரசிகர்கள் தான். நீங்க அமைதியா இருந்தா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். நீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு வைங்க நாங்க அமைதியா போயிருவோம். ஒண்ணும் இல்ல இப்பவே 8000 முடிக்கிட்டோம். உள்ள ஒரு 25,000 26,000 ரூபாய் கிடக்கு. காளிமுத்து வச்சு 40,000 முடிக்கிட்டாரு. அத வெளியில தள்ளி வேலை வாங்கணும்டா. உங்களை வச்சுதான் நாங்க சொல்லிக் கொண்டோம். எங்களது நாடகத்தை எவ்வாறு இருந்து பார்க்க வேண்டும், எங்களுடைய பாட்டுக்கள் உங்கள் செவியிலே எவ்வாறு கேட்க வேண்டும். கண்ணாலே நாடகத்தை பார்த்து கண்ணாலே நாடகத்தை பார்த்திருக்க 2 கவால பாட்டுகளை கேட்டிருக்க கரெக்டா இருக்க. அப்படி இல்ல கூப்பிடுறது எப்படி சீத்தி அடிச்சு அவனாவது சீத்தி அடிச்சு நீ வழி தெரியாம இப்படியே குச்சியை காட்டு இப்படி சீத்தி சொல்லி வைத்தேன் கேட்டவளை காணோமடா இறைவா
கூட்டி சென்ற இடமேதடா ஏற்றி எழுதி வச்சு எழுதியதை சொல்லி வச்சு ஏற்றி எழுதி வச்சு எழுதியதை சொல்லி வச்சு எட்டவனுக்காம் இறைவா வரும் நேரத்திலே அறிவிப்பார் கண்ணியது வரும் நேரத்திலே அறிவிப்பார் கண்ணியது திரும்பினால் வந்தேடோ காடு வச்சு தோட்டமிட்டே காடு வச்சு தோட்டமிட்டே குடி வளர்த்தி தோட்டத்தை அளித்தாய் இறைவா ஆட்டத்தை முடித்தாய் ஏற்றி எழுதி வைத்தி சொல்லி வைத்தி பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து பருவத்தை கொடுத்து விட்டு உருவத்தை எடுத்து கொண்டான் பருவத்தின் ஏற்றி சொல்லி வைத்தி ஏற்றி எழுதி வைத்தி எழுதியதை சொல்லி வைத்தி எட்டவனுக்காம் கூட்டி சென்ற ராமதாசு கொய்யா பழம் வியாபாரம் செய்யாம சாப்பிடல அது பூரா சூத்த பழம் ஒரு பிள்ளை வாங்கல ஒரு ஆளு வாங்க மாட்டேன் எப்படி வாங்குவேன் ஓ மண்டையை பார்த்தாலே வாங்குவானா அங்க போய் பாட முடியுமா கொய்யா பழம் வாங்க பாருங்க வாங்கிடுவேன் கொய்யா பழம் தான் ஒரு பொம்பளை தின்னுட்டு பல்லு புறா உதுந்து அவரு மிருதகார் ஜெயராஜ் திருப்பவனத்துல நான் பஸ்ல போய்கிட்டு இருக்கேன் பணங்கிழங்கு வியாபாரம் பூரா சூத்த கிழங்கு கெட்டு 10 ரூபா ஓ தம்பி வாங்கல இவர் ஆள்றவனுக்காரு மதுரை புது மண்டபத்துல 3 10 ரூபா சினிக்கொடிக்கு ஈருவெளி கிளு இழுப்பேன் ஒரு உள்ள வாங்கல பூரா ஓட்ட கிளு இழுப்பையா இருந்தா போய் ஒரு பொம்பளை பிள்ளை அழுது கிழக்கு கிழக்கு அவன் காலக்காரன் நம்ம அங்க எலியார் வச்சு டோல்கேட்ல வெள்ளரி பிஞ்சு வியாபாரம் மக்கள் அடுத்த தோட்டத்துல புடுங்கி வித்துருக்கேன் அவன் தோட்டத்துக்காரன் போட்டு வெளுத்து டோல்கேட்ல 4 வருஷம் உள்ள இருந்தேன். எங்க சரி நீங்க என்னங்க வியாபாரம் பார்த்தீங்க? நானு ஐசிபி வியாபாரம். எப்படி? ஆமா நேரம் சரியாம ராமேஸ்வரம் போறது. சரி அந்த கருவாட்டு ஃபுல்ல ஊட கிடக்கும்ல அந்த மீன் எடுத்து சரி மாஸ்க் போட்ட மசுந்தா வியாபாரம் பார்த்தீங்க. 75 ரூபாய்க்கு வாங்குவது 75 ரூபாய்க்கு வாங்கி 150 ரூபாய்க்கு தத்தனை 75 லாபம். மாஸ்க் போட்டு எப்படி சொன்னீங்க? மீன் கத்த முடியல. அந்த பொம்பளையாளு இந்த ஊமை பழத்த மீன் வாங்கினா மசுர் மாதிரி சாப்பிட்டு புது பொண்டாட்டிக்கு புருஷனுக்கு மாஸ்க் போட்டு விட்டாயா? முதல் இரவனுக்கு முத்தம் கொடுக்க முடியல. பொண்டாட்டி டைவர்ஸ் வாங்கிட்டு வீடு போயிடுச்சு. அப்படி இருக்கு 2 வருஷத்துல அடைக்கு போட்டாங்க. அதுலயும் மீண்டு இந்த நாடக கலைஞர்கள் நன்றாக இருக்க வேண்டும், நாடக கலைஞர்கள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு அனுமதி அளித்த காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கும் தமிழ்நாட்டு காவல்துறையை சேர்ந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு தவறாத காவல்துறையை சேர்ந்த அன்பு உள்ளங்களுக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பிலும் இங்கே வந்திருக்கின்ற சக நடிகர் சார்பிலும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக தாளத்தை சேர்க்கும் மரியாதைக்குரிய அன்பு அண்ணன் யூடியூப் புகழ் இன்றைக்கு தமிழகம் எங்கும் வயசானாலும் ஒரு கலகலப்பான ஆள். ஏன் குறிப்பு கேட்கிறாங்க தெரியுமா ஆடியன்ஸ்? அவர் வாசிக்கிற தாளத்தை வச்சு இல்ல, ஒரு நாடகத்தையே ஒரு தாளக்கார் கொண்டு போயிருவார். ஒரு சோங்க பப்புனா இருந்தாலும் அது ஆடிக்கிட்டு கால் வந்து சப்பட்ட கால் தான். ஆமா மண்டேலா நகர்ல ராமதாஸ் போன வண்டியில ஆக்சிடென்ட் ஆனது. ஆமா எல்லாமே மூக்கு அந்த கீழே விழுந்துருச்சு.
ஒரு தைரியமான மனுஷன் படுத்துருவேன். ஆனா தைரியத்துல அந்த மூக்கை எடுத்து சிவப்புக்குள்ள ஒட்டு சீ வச்சுட்டு போயிட்டேன். அங்க போய் ஊசியை குத்தி மூக்க தச்சுட்டேன். நாங்க தனியா உட்கார்ந்து இருந்தோம், டக்குன்னு மூஞ்சில ஊய கண்ணாடி வச்சிருச்சு. இவனுக்கு தேவையா? இன்னைக்கு அப்படித்தான் சாக்கிறத எச்சரிக்கிறேன், உள்ள தள்ளிருவேன் பாத்துக்க. அன்பு அண்ணன் நமது ஏர்போர்ட் அருகாமையில் உள்ள பரமப்பட்டியை சேர்ந்த எஸ்கே குலுசாமி அவர்கள் இவர் நம்முடைய சின்சா சின்சாவா சின்சா அது போக மட்டும் இல்ல. ஆமா, இப்போ ஒரு படம் வந்திருக்கு, அருமையான படம், மானாமதுரை தேட்டர்ல கூட ஓடுது. என்ன பாட்டு உண்மையா தெரியாம தெரியாது, அந்த படத்துல நடிச்சிருக்காரு. என்ன நான் பாத்துட்டேன், சீன்லயே வரலையே. நானும் அண்ணன் 2 தடவை போய் பாத்துட்டு அவர் சீன்லயே ஆளும் தன்னே பாத்துருக்காரு, முகம் தெரியல. ஆமா, என்ன அது மாலை மறைச்சிரும்ல, என்ன செத்து பொண்ணமா தூக்கிட்டு வருவாங்க. அந்த சீனுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா? 25,000 ரூபாய், ஒரு 5 நிமிஷம் வேலை. 25 ரூபா, 5 நிமிஷம் வேலை தான். முண்டை அவ்வளவுதானே முடியும் உனக்கு, 5 நிமிஷம் அப்படியே எத்த ஆச்சிட போற. நன்றி நன்றி. அதுக்கு அடுத்தபடியாக எல்லாரும் பேரையும் சொல்லியாச்சு, என் பேரை சொல்லணுமா இல்லையா? கிழிச்ச உங்க பேரு எல்லாத்துக்கும் தெரியும். உன் பேரு ஓம் மொகர, ஏன் மொகர, லட்சுமணி ஜெயராசி மொகர தெரியும். குளிச்சாமி காஞ்சி கருப்புல சொல்றேன். அங்க வர்ற அது முண்ட கால தைரியமா உண்டமில்ல. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்ன அதேப்பா சைடு வரவில கொள்றாதையா. நாட்டிய ஒய்யாரி, நடன சிங்காரி, நாட்டிய தாரகை, சின்ன சிட்டு அதெல்லாம் கருத்து. உங்கள் விமான நட்சத்திரம் திண்டுக்கலை சேர்ந்த எம் மணிமேகலை அவர்கள் இவர்களுடைய டான்சன் காமி. கையிலே வளைவியெல்லாம் உன் காலிலே கொலுசு ரெண்டும் சதிதாளம் போடையிலே கஞ்சிப்பானை தூக்கிக்கிட்டு கண்டும் காணாமே சுண்டு நட போட்டுக்கிட்டு போறவலே போறவளே போறவளே காடு வகையில படைச்சு ஏங்களப்பைய படைச்சான் குளிச்சாமி. அந்த கண்ணி பொண்ணையும் படைச்சு கண்ணு ரெண்டும் ஏன் படைச்சான். மனிதனுக்கு பிறப்பு என்பது போய் இறப்பு தான் வெயி. எல்லாரும் சிரிக்காதீங்க. அந்த தோல்ல துண்டு ஓட்டு உட்காந்துருக்காரு, அந்த வயசுக்கெல்லாம் நம்ம வாழ முடியாது. எவ்வளவு பெரிய மனுஷன். அந்த காலத்துல உள்ள சிலம்பாட்டம், ஒயிலாட்டம் எல்லாமே கத்து அந்த காலத்துல உழைச்சதுனால இன்னும் திடகாத்திரமா சேர்ல உட்காந்துருக்காரு. அந்த வயசுலாம்
ராமதாஸ் நிலைமையெல்லாம் நினைச்சு பாருங்க. ஏன்? ஆமா, சூரங்குடி அதனால எல்லாரும் இறக்கத்தான் போறோம். அந்த இறக்கு வரையில ஊர்ல நல்ல பேர் வாங்கிட்டு போறது மாதிரி இறக்கணும். ஏண்டா பிறருக்கு நல்லது செய்தாட்டாலும் கெடுதல் பண்ணாம வாழணும். இருந்தாலும் இறந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இதயத்துல என்னமோ இருக்கு. இதயத்துல இதயம் இருக்கு. அங்கதானே இருக்கு. என்ன இருக்கு? அது என்ன உத்துக்கிட்டு பாக்குறீங்க? கண்ணு தெரியாது. என்ன உனக்கு கண்ணுல பூளதுல ஏன்டா போய் பாரு. சரிங்க, நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வெட்டி உட்கார நல்லா இருக்கியா? அப்புறம் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். டே அப்பா கலகல, இந்த கைமுட்டிய கட்டாதிய பொசு பொசுன்னு வருது எனக்கு. நீ எல்லாம் மாடு வருதுன்ற மாடு முடி விழுதுங்கிற முட்டிய கட்டினீங்கன்னா முட்டி செத்து போச்சுன்னு அர்த்தம். என்னப்பா சாப்பிடுறீங்க? டிகாசன் அதிகமா இருக்கா? தண்ணி கலந்துக்கலாமா? ஊத்துறேன், பேசாம நீ போகையில உனக்கு ஊத்தி அனுப்புவேன். அப்புறம் மைக் செட்டுக்காரங்களே வணக்கம். அதே அப்பா உனக்கு மரியாதை இல்லடா. உனக்கு இதுதானே வேலை. ஆலங்குளத்துல செய்யறேன், இன்னொன்னு ஊர்ல செய்யறேன். நீங்க பொதுவாவே சில மைக் செட் ஒளிபெருக்கி எல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, மைக் செட்டை போட்டு விட்டு எனக்கென்னு மூஞ்சிய வெறிநாய் கடிச்சாப்புல உட்காந்துருப்பாங்க. இவங்க முகத்தை சிரிச்சுக்கிட்டு வர்றவங்களையும் சந்தோஷப்படுத்தி அவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. எப்பவுமே ஒரு குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே ஒரே மாதிரி சந்தோஷமா இருக்கணும்னா இதுதான். நம்ம எல்லாம் பொண்டாட்டி மாதிரி, அவரெல்லாம் புருஷன் மாதிரி. என்னடா 10 வருஷமா அந்த பிள்ளைக்கு ரசித்து ஒட்டு வரல. உனக்கு ஒண்ணும் பண்ணாம எத்துறேன், நீ நோன்ற பாக்கத்துற. மைக் செட்டு பத்திரம்டா, பேக்கு தூக்கியே போயிடுவேன். நாடக நடிகர்களை சிறந்த முறையில் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கும் ஒளிப்பதிவாளர்கள் அத்தனை பேர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றி. நல்ல விஷயம்தான். ஆனா நல்லதை மட்டும் சண்முகராஜா மாமா சொன்ன மாதிரி நல்லதை மட்டும் போடுங்க. வேற எதையாவது போட்டாதீங்க. அதத்தான் செய்வாரு. என்னங்க எத்தனை 2 பேருக்கு என்னத்தை போட்டாலும் ஏத்துக்குவோம். எது வந்தாலும் செய்வோம். இதுக்கு என்ன பண்றது? தொழில்னா தொட்டுதான் நடிக்கணும், தொடாம நடிக்க. நம்ம என்ன பட்டிமன்றமா நடத்திட்டு இருக்கோம்? ஒரு நாள் கூத்துக்கு மீசையை வச்ச மேடை இல்லைன்னு அந்த காலத்திலே பாடி ஊருக்கு தக்கன மாறிக்கிட்டு போயிட்டே இருக்கணும். வந்த வேலைக்கு போவோம். ஏ வச்சுக்க வா இடுப்புல இந்த பச்சைக்கிளி சுத்துது.
நல்லா தான் சொல்றேன், நீ உனக்கு தான் தெரியல. பூம் பூம் தான் சொன்னேன். இறக்குடி.
நீ கிழிச்ச பேசாம இருறாங்க. மணிமேகலை அவர்களே, இல்ல வண்டியை விட்டு இறங்கணும் பாட்டுக்கு என்ன தூக்கிட்டு ஓடுனவர் தானே. அப்படி சாதாரண சொல்லாதீங்க. என்ன சம்பவம் அகப்பைய எடுத்துருவாப்ல. அகப்பைய? ஆமா. எடுப்பாரா? ஆமாங்க. மணிமேகலைக்கு ஒரு பாத்திரம். என்ன பாத்திரம்? என்னப்பா? அமுதேஸ்வரி பாத்திரம். வத்த குறையாது. சரிங்க, அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்திய அன்பு நெஞ்சத்திற்கு மனமார்ந்த நன்றி. நடிகன் மேடையில தோக்கடிக்கிற பழக்கம் யாருக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அவரோட நான் ஈக்குவலா தான் செய்வேன். ஏன்னா எல்லா நடிகரும் எல்லாரும் எல்லா நேரத்திலும் எல்லாமே தெரிஞ்சுட்டு யாரும் வர முடியாது. அவர் அன்பளிப்பு கொடுத்துட்டாருன்றதுக்காண்டி நம்ம அதை நான் ஒண்ணு செஞ்சேன்னா அது தப்பா போயிடும். ஒரு நாள் கூத்துக்கு மேசைன மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்காண்டி செஞ்சுட்டு நாளைக்கு அவர் ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ற மாதிரி ஆகி போச்சுன்னா நான் பொறுப்பாக முடியாது. ஏற்கனவே குளுக்கோஸ் ஏற்றிட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன் அவரை. அதனால வரட்டும், அவரை இன்னைக்கு வச்சு செய்யலாம். ஏன்னா நான் வரையிலேயே மணி 12:15. 12:15 நான் 2 பேரும் உள்ள போயிருக்கணும். வர நேரமே 12:15 ஆகி போச்சு. அதனால கூப்பிட்டு வேலையை வாங்குவோம். ஆனா என்கிட்ட அவர் ஆடணும். வந்ததுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு என்ட்ரன்ஸ் ஆனதுல இருந்து பேசிட்டு தான் இருந்தாரு. அவருக்கு நல்லா பேசுவார், நல்ல பேச்சாளி. பேசுவோம். பேசுறதுக்குலாம் ஆள் உள்ள இருக்காங்க. நாரதர் பேசுவாரு, வள்ளியம்மா பேசுவோம், வேடுவர் பேசுவார், 3 பேரும் பேசுவாங்க. ஆமா, நல்லா ஆடுவேன். பப்புன்னு நல்லா ஆடுவாரா? 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 ஆடுவேன். அட ஆடுவேன்டா. கடைசி அவர் ஆடலைன்னா மூட்டு தெரிச்சு போய் அவர் ஆடுன்னு வச்சுக்க. கூழ்சாமி இந்த இடத்துல தூக்கி உழுப்பியா? இல்ல நான் கேக்குறேன், நான் ஆடி ஜெயிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்க 4 பேத்துக்கு நான் பொண்டாட்டி. நல்ல விஷயம். சரி 4 பேருக்குமா? என்ன பஞ்சவண்ட பாஞ்சாலியா நீ மகாபாரதத்துல? சரி உங்களுக்கு வேண்டாம். இந்த இடத்துல யார் அவங்க ஜெயிக்கிறாங்கன்னு சொல்லலாம், அவங்களுக்கு பூரா நான் பொண்டாட்டி. ஆனா உனக்கெல்லாம் இன்னும் முளைக்கவே இல்லை. பேசாம உட்காரு. இடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டா போறது நானு. பேசாம இருந்தா பரீட்சையில பெயில் ஆயிடுவேன். ஆனா அவர் என்கிட்ட ஆடாம விட்டுட்டாருன்னா நீங்க எல்லாரும் எனக்கு பொண்டாட்டி. அதான் போத்திட்டு படுத்தா படுத்துட்டு போட்டு ஒரு நிமிஷத்துல இறங்கி போயிட்டு வா, 10 மாசத்தோட வருவேன். அப்படி கிடையாதுங்க. நீங்க அததான் தவறா நினைக்கிறீங்க. எப்பவுமே நம்ம நாட்டு இளைஞர்கள் ஒரு சில பேர் வந்து தப்பா இருக்கலாம், அது வேற. ஆனா பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற நாடு நம்ம நாடு மாதிரி வேற எதுவுமே கிடையாது. அண்ணே அப்பான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம்னா கடைசி வரைக்கும் நம்ம கூட இருந்து காப்பாத்துவாங்க. இப்ப எல்லாம் லட்சுமி மருமகனே கத்துன எங்க இருந்தாலும் ஓடியாருவேன். ஏன்னா பாசத்துக்கு அன்புக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, ஒழுக்கமா இருக்கு. அதனால கூப்பிடுவோம். நொடி பார்வையில் நொடி பார்வையில் இழுத்தவன்